ஹலோ, ஆல் செட் ஃபார் நாளைக்கு கிளாஸ்க்கு வந்து எல்லாமே செட்டாக பண்ணிட்டோம். இங்கே ஸ்க்ரீனில் தான் நாங்கள் வந்து போட போகிறோம். என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து உட்காருவாங்க. இன்னும் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணல, நாளைக்கு காலைல பண்ணிப்போம். ஸோ ஆல் செட், இதெல்லாம் தான் என்னுடைய நெயில் ப்ராடக்ட்ஸ். ஸோ see you all tomorrow. உங்களுக்கு யாருக்காவது இன்னமும் டைம் இருக்குது, நீங்கள் நாளைக்கு டைரெக்டாக வந்து கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னோடய அட்ரஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பருக்கு கீழே பின் பண்ணுங்கள். நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யூ கேன் 9 o'clock நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஒன்லி 499. டாடா, பை பை, குட் நைட். ஆட்டிசம் கிட்ஸ், ஸ்பீச் தெரப்பி அந்த மாதிரியான கிட்ஸுங்களுக்கு இங்கே நாங்கள் வந்து ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஸ்கூலில் உள்ள ஸ்டூடியோ இருக்குது. லாஸ்ட்டாக போகும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டுறேன் நான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 நான் மேக்கப் ஃபீல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணது. பேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டில் நவ் இட் இஸ் இன் பேஷன் ஒன்லி. மணி ஏர்னிங் அப்படின்ற மாதிரி ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து தெரியும், அது பண்ணதே இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் திஸ் ப்ரொஃபஷன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இப்போ வரைக்கும் போயிட்டு எல்லாமே. ஐ யூஸ் டு அப்டேட், ஏதாவது வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன், பேசிகிட்டே இருப்பேன். ஓகேவா, நான் நல்ல டாபிக் மாறி போயிடுவேன். இதனால இன்கம் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு PowerPoint ப்ரெசன்டேஷன் பார்த்துடுவோம். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து டெமோக்கு போகலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ யாருக்காவது நெயில் ஆர்ட் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்கா? நெயில் ஆர்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? கற்றுக்கிட்டு பண்ணதில்லைன்னா சும்மா சர்டிஃபிகேட் ஆன்லைனில் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணல. யாருக்கிட்ட? பங்கூரி. ஓகே, நான் கேட்கல. நிறைய ஆர்ட்ஸ் இருக்கு. பங்கூரியில் இருக்கேன். நம்ம வந்து ப்ரெட் பண்ணி ஆகணும். ஓகேவா, நீங்கள் ப்ராப்பராக ப்ரெட் பண்ணனா என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு தான் இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஸோ ப்ரெப்பிங் யுவர் நெயில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ப்ரெட் பண்ணால் என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எந்த நெயில்ஸ் நீங்கள் பண்ணாலுமே நீங்கள் வந்து நெயில் ப்ரெட் பண்ணணும். அதாவது ஜஸ்ட் சும்மா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஆல்ரெடி ரெடிமேடாக விற்கும் இல்லையா? ஸோ அதை ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணாலுமே நீங்கள் வந்து ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து நெயில்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ நெயில் ப்ரெட் பண்ணாமல் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அது ஜெல் பாலிஷ் இருந்தாலும் சரி, ஜெல் ஆன் எக்ஸ்டென்ஷன், சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன், அக்ரலிக், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதிலலாம் நீங்கள் எது பண்ணாலுமே நீங்கள் நெயில் ப்ரெட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு prepping your nails may take time, but the results can be worth it. Makeup ko, hair ko, nail prep எல்லாமே ஒண்ணுதான். எல்லாத்துக்குமே டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும். உங்களுக்கு டைம் வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா வந்து மெனிக்யூர் தான் நமக்கு நெயில் ப்ரெட், வேற ஒன்றுமே இல்லை. ட்ரை மெனிக்யூர் நம்ம வந்து இப்போ பார்லர்லாம் பண்றீங்கல்ல, அந்த மெனிக்யூருக்கும் இந்த மெனிக்யூருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. என்ன ஒன்று, அதில் நீங்கள் நிறைய தண்ணி போட்டு ஈரம் போட்டு நம்ம எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனால் இதில் நம்ம எதுவுமே ஒரு வாட்டர் எதுவுமே ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோமர். ஸோ இந்த மோனோமர் வந்து ஒன்லி ஃபார் அக்ரலிக் பர்பஸ். அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது தான் மோனோமர் வந்து யூஸ் ஆகும். அது வந்து எக்ஸ்டென்ஷன்ல வரும், இதில் வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் நெயில் கிளென்சர். ஸோ இதுதான் நீங்கள் வந்து எப்பவுமே கையில் கூடவே வச்சுக்கணும். நீங்கள் ஒரு ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணுறீங்க, இந்த சைடில் கியூட்டிக்கல் ஏரியாஸில் த்ரெட்லலாம் பட்டுச்சு அப்படின்னா க்ரூ, இந்த ஏரியா பேர் வந்து க்ரூ சொல்லுவாங்க. ஸோ அதிலெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா
நீங்கள் வந்து ஜெல் பாலிஷ் ரிமூவர் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நெயில் பாலிஷஸ். மெயினாக தேவையானது நெயில் பாலிஷஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாம்பிங் கிட். இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு ரப் பண்ணிட்டு அந்த ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டாம்பில் நம்ம இதை எடுத்துட்டு நம்ம நெயில்ஸில் வந்து இப்படி ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டாப் போட்டு அது போட்டுட்டு நம்ம யூவி லேம்ப் வச்சோம்னா அது உங்களுக்கு கலையவே கலையாது, அப்படியே இருக்கும். நார்மல் ஜெல் பாலிஷும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் இது வந்து இதுக்குமே வருது கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால இந்த கிட். அண்ட் ஒன்னொன்று இது இந்த ஒரு டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து ரெயின் ஸ்டோன்ஸ்லாம் வந்து பிக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் இது. லைக் இது மாதிரி பிக் பண்ணிட்டு நம்ம நெயில்ஸ்ல பண்றதுக்கு இது இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ரெயின் ஸ்டோன்ஸ் பிக் பண்றது தான். ஸோ இந்த மாதிரி பென் டைப்ல இருக்கும். ஸோ இதுலயும் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் பிக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த சைடும் நம்ம வந்து பிக் பண்ணி வைக்கலாம். ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு டூல் தான். அண்ட் இதுவுமே வந்து ஸ்டோன்ஸ் பிக் பண்ணுற வேக்ஸ். இப்போ இது வந்து இது ஃபுல்லாகவே வேக்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இப்போ காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அகெயின் உங்களுக்கு வந்து வேக்ஸ் வரும். திருப்பும் அகெயின் நீங்கள் அதை வந்து எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இது ஒன்லி ஃபார் அக்ரைலிக். அதே மாதிரி இந்த நம்ம இந்த ரிமூவ் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். அக்ரைலிக்ன்றது அது ஒரு தனியா விதமான எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன்ல மொத்தம் 5 விதமான எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அக்ரைலிக் இருக்கு, அதுக்கப்புறம் பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, பில்டர் ஜெல் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டெம்பரரி எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ப்ரஷ் வந்து நீங்க அக்ரைலிக் யூஸ் பண்ற ப்ரஷ். ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் அக்ரைலிக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷஸ். நீங்கள் இது வந்து நார்மல் ஜெல்லுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ப்ரஷஸ். இது ஒன்லி ஃபார் அக்ரைலிக். அண்ட் அதே மாதிரி இது வந்து பில்டர் ஜெல் யூஸ் பண்ணுற ப்ரஷ். வேற எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து 2 சைடு இருக்கும். ஒரு சைடில் உங்களுக்கு ப்ரஷ் இருக்கும் அண்ட் இன்னொரு சைடில் வந்து உங்களுக்கு இது ஸ்பூல் இருக்கும். ஸோ இது வந்து பில்டர் ஜெல் யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எக்ஸ்டென்ஷனுக்கு சும்மா இப்போ தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் இது இந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கட்ஸில் வரும். நீங்கள் என்ன கட்ஸ் வேணுமோ அதை வச்சு நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணலாம் நெயில்ஸில். ஓகேவா? அப்புறம் ஸோ இது வந்து நம்மளோட இது இருக்கு இல்லையா, ஷிம்மர்ஸ், கிளிட்டர்ஸ், அதெல்லாம் வந்து புஷ் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். நார்மல் ஃபேன் ப்ரஷ் அண்ட் இன்னொன்று இந்த ப்ரஷ். இது வந்து நம்மளோட இந்த பவுடர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பவுடர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஆம்ப்ரே ப்ரஷ். ஸோ இது வந்து நம்ம எப்படி நம்ம மேக்கப் நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கு மெயினாக இந்த ப்ரஷ் தேவை. பவுடர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் இருக்கணும். அண்ட் இன்னொரு ஆம்ப்ரே ப்ரஷ் வந்து பிளெண்டிங். இது வந்து அப்ளிகேஷனுக்கு இந்த ப்ரஷ்ஷு, பிளெண்டிங்க்கு வந்து இன்னொரு ஆம்ப்ரே ப்ரஷ் இருக்கும். ஸோ பிளெண்டிங்க்கு இதுதான் ஆம்ப்ரே ப்ரஷ். ஓகேவா? ஸோ 2 ஆம்ப்ரே ப்ரஷ் இருக்கு. ஒன்று வந்து அப்ளிகேஷனுக்கு, இன்னொன்று வந்து பிளெண்டிங்க்கு. அப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து
30 minutes வந்து கியூர் பண்ணணும். ஸோ நம்ம லேம்பில் வைக்கிறோம் பார்த்தியா, இதுக்கு பேர் வந்து கியூரிங், CURE, கியூர்னு சொல்லணும். ஓகேவா, இதுதான் ப்ரொஃபஷனல் டேர்ம் கியூர். ஸோ 30 seconds வந்து கியூர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூமிங் ஜெல்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ப்ளூமிங் ஜெல். ஹாய், சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து என்னோட ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் நெயில் கிளாஸ் வந்து முடிச்சிட்டேன். எல்லாருமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் பண்ண கிளாஸில் பண்ண நெயில் ஆர்ட்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அண்ட் இந்த மெஸ்ஸை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் நாங்கள் சாப்பிடக்கூட இல்லை. போய் சாப்பிட்டுட்டு வெரி டயர்ட், ஐம் வெரி ஹாப்பி. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு எங்களோட நெயில் கிளாஸ் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து எல்லாருமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல் கோர்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீக் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்கில் பிளானிங் ஃபார் ஹேர் ஸ்டைல் கிளாஸ். யாருக்கெல்லாம் வந்து ஹேர் ஸ்டைல் கிளாஸ் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இனிமேட்டு பிளானிங் ஃபார் எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து நான் பிளான் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். டாடா, பாய் பாய். உங்களுக்கு என்ன மாதிரியான கிளாஸஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.